ஹாய், இன்றைக்கி ரொம்பவே சுவையான எள் பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் எள், 1 கப் வெல்லம், அரை கப் கார்ன்ஃப்ளவர், நெய் 1 ஸ்பூன், ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன், 1 கப் தண்ணி. பர்ஃபியோ மைசூர் பாகோ செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. பர்ஃபி ரெடியானதுக்கப்புறம் நம்ம நெய் தடவி ட்ரே ரெடி பண்ணோம்னா அதோட பதம் தவறிடும். அதனால் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு எல்லா பக்கமும் பர மாதிரி தடவி விடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் வெல்லமும் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இது கரையிறதுக்குள்ளே எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் எள்ளு சேர்த்து நல்லா கருக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தண்ணியில் கார்ன்ஃப்ளவரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை அடுப்பில் வச்சு கிளறிக்கங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கொஞ்சம் கெட்டியானோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்தளவு கெட்டியானோடனே இதில் நெய்யை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை சேர்த்துக்கோங்க. வெல்லம், எள்ளு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்ந்து பர்ஃபி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ட்ரேயில் எடுத்து கொட்டிக்கங்க. இதில் அரை ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கோங்க. பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டை கவுத்து இந்த மாதிரி தட்டினீங்கன்னா பர்ஃபி கீழே விழுந்துடும். அவ்வளோதான். ரொம்பவே சாஃப்டான சுவையான எள் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கட்டாயம் இந்த எள் பர்ஃபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.